கிரெடிட் கார்டு ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா. நல்ல விஷயம் என்னென்ன இருக்குது? இன்றைக்கி போனீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு லான்ச் ஆக்சஸ்க்கு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஏதோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எவ்ரி பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் என்ன ஆகுனா, நீங்கள் கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டு எண்டில் காசு எல்லாம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் மேலே ஏறிட்டு கடனை வாங்குறீங்க, திருப்ப செலுத்துறீங்க, வாங்குறீங்க, செலுத்துறீங்க. ஸோ அது என்ன ஆகுனா, ரீபேமெண்ட் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அட் லாஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி ஏதாவது ஒரு குடி, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் அதை எடுத்துட்டு போக முடியும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் என்ன பண்றீங்கன்னா, முக்காவாசி பேர் அதை யூட்டிலைஸ் பண்றாங்க, ஆனால் மினிமம் பேலன்ஸை மட்டும் பே பண்றாங்க. ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணாமல் மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மிச்சம் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்க்கு 36% வட்டி கொடுப்பாங்க அவங்க. இதுதான் ஹையஸ்ட். ஸோ இது ஒரு கிரைம். அது வட்டின்றது ஃபர்ஸ்ட் டபுள் டிஜிட்ல நீங்கள் கட்டவே கூடாது. அதனால தான் ஹவுசிங் லோன் 8%, 7%, மேக்ஸிமம் போனால் 9% சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. நீங்கள் கார்பரேட்ல வேலை செய்றீங்க, பர்சனல் லோன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறீங்க 12%, பரவாயில்ல. அதை தாண்டி 16% எடுத்தீங்கன்னா இட்ஸ் கிரைம். 36% கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் எ பேட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அது